மத்திய அரசு பயங்கரவாதத்தை ஒழிக்க எடுக்கும் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஆதரவை அளிப்போம் என காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரமோத் திவாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்திய ராணுவம் மற்றும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் தங்களது ஆதரவை அளிக்கும் என கூறினார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்திருந்தால் சிறப்பானதாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரிவான விளக்கத்தை அளித்ததாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சட்ட விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரிவான விளக்கத்தை அளித்ததாகவும், போர் பதற்றம் நிலவும் இந்த நேரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒற்றுமையுடன் செயல்படுவது முக்கியம் எனவும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் வீரத்துடன் போரிட்ட ஆயுதப்படைகளுக்கு பிஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் பாராட்டு தெரிவித்திருப்பதாக பிஜேடி எம்பி சஸ்மித் பத்ரா கூறினார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் வழங்கிய அறிக்கையை குறிப்பிட்டு பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூரை சிறப்பாகவும் துணிச்சலுடன் துல்லியமாகவும் கையாண்ட இந்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்ற ஆயுதப்படைகள் எடுக்கும் எந்த விதமான தீர்மானத்திற்கும் பிஜேடி ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.